மாமா என்கிற சரவண மாமா. வா ட்ரெயின் டோர் வா. வெளியூரோட அடிவாரத்தில் இருக்கும். வெள்ளை பிள்ளையார்ல வெள்ளை விநாயகர். ஜோஸ் ஒரு வழியா வழுக்கு பாறை அடைஞ்சாச்சு. நானே பல யூடியூபரை பார்த்து தான் வந்தேன். டஃப்பாக தான் இருக்கு. மலை 7வது மலைலாம் இல்லை, கஷ்டம். ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்குமே ஃபுல்லாக கஷ்டம்தான். வெல்கம் டு வடசட்டி பாய்ஸ் வியூவர். ஒரு வழியாக பிளான் பண்ண மாதிரி எல்லாம் வெள்ளியங்கிரி பயணத்தை ஆரம்பித்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும். இங்கேருந்து கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு ட்ரெயின் புக் பண்ணியிருக்கு. இதில் மொத்தம் 9 பேர் பிளான் பண்ணோம். 9 பேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 பேர் தான் இப்போது கிளம்பியிருக்கோம். இப்போ 2 பேரால் வர முடியாத சூழ்நிலையாச்சு. வருஷம் பிளான் பண்ணுவோம், வெள்ளியங்கிரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த வருஷமும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்து அப்படியே யாரையும் போக முடியாத அளவுக்கு ஆக்கிடும். இந்த வாட்டியும் பிளான் பண்ணதில் 7 பேர் கடை இல்லாமல் நாங்கள் கிளம்பியாச்சு. போயிட்டு அங்கே என்ன இருக்குது அப்படின்றத நம்ம நேராக வந்து போய் பார்க்கலாம். சரிங்களா, வாங்க இப்போ நம்ம வெள்ளியங்கிரி பயணத்தை ஆரம்பிப்போம். மாமா என்கிற சரவண மாமா, நீங்கள் இது எத்தனாவது வருஷமா வெள்ளியங்கிரி போயினுக்கிறீங்க? கோயம்புத்தூர் ஜங்ஷன் செலிப்ரேட்டிங் 150 years. வா ட்ரெயின் டோர் வா. ஒரு வழியாக வெள்ளியங்கிரி வந்தாச்சு மக்களே. கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து கேப் பிடிச்சி தான் வந்தோம். ஏன்னா நாங்கள் வந்து நைட் டைம்ன்றதுனால பஸ்ஸு கிடைக்கல. கேப் பிடிச்சி தான் வந்தோம். ஒரு ஆளுக்கு 150 ரூபா அப்படின்ற கணக்கு பண்ணி மொத்தம் 7 பேருக்கு வாங்கினாங்க. பகல் டைம் வந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பஸ்ஸு கிடைக்கும். நைட் டைமில் கேபு தான், வேறு வழியே இல்லை. ஸோ வாங்க அடுத்து நம்ம மலையேற பயணத்தை ஆரம்பிப்போம். ஓகே நண்பர்களே, ஃபைனலாக வந்து வெள்ளியங்கிரி வந்தாச்சு. இப்போ வெள்ளியங்கிரியோட அடிவாரத்தில் இருக்கோம். இப்போ வந்து மேலே ஏற போகிறோம். செக்கிங் பாயிண்ட் இருக்குது. செக்கிங் பாயிண்ட் முடிச்சுட்டு அப்படி நம்ம மேலே ஏறலாம். வாங்க வெள்ளியங்கிரி மேலே மலைக்கு மேலே போயிட்டு ஈஸ்வரை பார்க்கலாம். இது மேலே அப்படியே போனோன்னா போயிட்டு மேலே செக்கிங் பாயிண்ட் இருக்குது. செக்கிங் முடிச்சுட்டு அப்படியே அலோவ் பண்ண ஒவ்வொருத்தராக அலோவ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருளும் உள்ள அலோடு கிடையாது. ஆமாம்ப்பா, பிஸ்கெட் கவரை பிரித்து பேப்பரில் போட்டுருவாங்க. ஃபுல்லாக செக்கிங் பாயிண்ட் தான். ஃபுல்லாக அந்த பிளாஸ்டிக்கோட இதெல்லாம் எடுத்துகிட்டு பேப்பர் போட்டு கொடுத்துருவாங்க. அவ்வளோங்க, செக்கிங்லாம் முடிச்சுட்டு மலை ஏறி வந்தாச்சு. பாதி தூரத்தில் நின்றுட்டுருக்கோம். ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. எங்கள் லைட் மேன் தான் லைட் பிடிச்சி நின்றுக்கிறாப்புல. இதுதான் மலை ஏறுற இடம்லாம் தெரியாது. அதெல்லாம் வாங்க அடுத்த ஸ்பாட் வந்து வெள்ளை விநாயகர் கோயிலாண்ட போய் பார்க்கலாம். அது இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுன்னுறாங்க. மச்சான் சீரம் போயிடுமா? அது கொஞ்சம் டிலே ஆகும் தான் நினைக்கிறேன். நம்ம ஆளுங்களில் ஒரு 2-3 பேருக்கு பேக்கில் வாங்குது. என்னடா கேமரா போயிடுச்சு, அது போய்கிட்டு தான்டா இருக்கு சொல்கிறான். பேக்கில் வாங்குது கொஞ்சம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதில் சோகம் என்னென்னா
சரவண மாமா தான் எங்களுக்கு குருசாமின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாரு. அவரே பின்னாடி கடைசியாக தான் நடந்து வராரு. அது பின்னாடி கடைசியால இருந்தாலும் பரவாயில்ல. இங்க எல்லாமே ஓ மாமா ஆமா வீடியோ பண்ணி மாமா இங்க எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு அது இங்க இல்லடா அது இங்க இல்லடான்ட்டு எடுத்துன்னு போய் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஆளே விட்டாரு எங்களை. அதுவும் இல்லாம இந்த வெள்ளிங்கிரியை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்க. இந்த இடத்துல தைரியமான ஆளுன்னு சரவண மாமா ஒருத்தர் தான் நினைச்சேன். முள்ளம்பன்றியை பார்த்த உடனே இதை நான் இங்க முக்கியமா சொல்லி ஆகணும். முள்ளம்பன்றியை பார்த்து வளர்றாரு. வாடா போலாம் நம்மள ஏதோ பண்றோம் வாடா போலான்ட்டு அலறாரு. முள்ளம்பன்றி ஒரு வீடியோ எடுத்தீங்களா? இல்ல இல்ல சரி வாங்க வெள்ளையில இருக்க விளையாட்ட போய் பார்க்கலாம். ஒரு வழியாக மலை ஏறி வெள்ளை விநாயகர் கோயில் அடைஞ்சாச்சு. இதில் வந்து 2வது மாலை ஸ்டார்ட் ஆகும். போவோம். நம்ம கேங்கு ஒருத்தர் கோச்சிங் முன்னாடி போய்கிறாரு என் மச்சான். அப்படியே 2வது மலையை நோக்கி போவோம். வெள்ளை பிள்ளையார்ல வெள்ளை விநாயகர். லெமன் ஜூஸ் கோக்கு. இதுக்கப்புறம் கடை எந்த இருக்கும்? இதுக்கப்புறம் ஃபுல்லாக கடை இருக்குமா? ஒரு வழியா வழுக்கு பாறை அடைஞ்சாச்சு. இது முடிஞ்ச உடனே சோனம் ஒன்று இருக்குன்னு இருக்காங்க. அந்த சோனை தான் இந்த மலைக்கான முடிவான். அந்த சோனையை நோக்கி போவோம். இந்த கொம்பு மட்டும் இல்லைன்னா சத்தியமாக இந்த மலை ஏறுறதும் இறங்குறதும் ரொம்ப கஷ்டம்தான். மூணாவது கால் மாதிரி இந்த கொம்பு நமக்கு. இது மட்டும் இல்லை ரொம்ப கஷ்டம் ஏறுறதும் இறங்குறதும். அப்படி இந்த கொம்பு இல்லாமல் ஏறி இறங்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் கெத்து. போங்க. சொனையாப்பா ப்ரோ? சொனையா அது? இதான் ஆண்டி சொனையா? எதுண்ணா இதுவாண்ணா? அப்போ ஆண்டி சொன்னன்றது மேலே இருக்கா? ஓ இது பாட்டி சோனை. அப்போ அடுத்த சோனா வந்து இன்னொன்று கைத்தட்டி சொன்ன சொல்லுவாங்களா? அது இதுக்கு அடுத்ததா? இருட்டில் அந்த அளவுக்கு தெரியாது. லெஃப்ட் சைடில் வரும். நல்லா தெரிஞ்சவங்க தான் பிடிச்சிருப்பாங்க. ஓகே. இது 2வது மலை முடிவா அது? செல்வா எங்குற? 2வது மலை முடிவு வந்தாச்சு. முடிஞ்சிச்சுமா? ஆமாம். அதான் சோனை இருக்குல்ல, பாம்பட்டி சோனையா. அந்த கடை இருக்குல்ல, கடைக்கு பக்கத்தில் சோனை இருக்குது. அதான் பாம்பாட்டி சோனை. அதோட 2வது மலை முடிஞ்சுது. இது 3வது மலை. ஆமாம் ஸ்டார்ட் ஆகுறது. அப்படியே ஏறுவோம். ஏறு ஏறு ஏறு. மலை முடிஞ்ச போன ஏத்தம் கம்மியாகிடும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் அப்படியே ஏறினே தான் இருக்குது. கம்மியான மாதிரியே தெரியலையே. அதே டாப்பரில் அப்படியே போய்கிட்டு இருக்கு. நானே பல யூடியூபரை பார்த்து தான் வந்தேன்.
டஃப்பாக தான் இருக்குது. பார்த்து ஒரு கால் இங்கே ஒரு கால் அங்கே. முதல்ல சொன்ன மாதிரி தான், கொம்பு இல்லைன்னா இங்கே ஒன்றும் முடங்க முடியாது. கொம்பு தான் மேட்ரு. இந்த 3ஆவது மலை முடிவில் பார்ப்போம். பாம்பாட்டி சித்தர் குகை. போட்டோம். நல்லா எனக்கு வீடியோ எடுப்பேன். எடுத்துடலாங்க்கா. எங்களை கொஞ்சம் எடு. எடுத்துட்டாங்களா? காட்டு பக்கம் அப்படி திரும்ப. புரியல. எத்தனாக்குறேன் சகோதரிலாம் போயிருக்கிறாங்களே. இந்தாமா குடும்பம் 2வது மலை. பாம்பாட்டி சித்தரை வணங்கியாச்சு நல்லபடியாக சகோதரிகளோட. அடுத்து பயணத்தை தொடரும். ஆமாக்கா, வடசட்டி பாய்ஸ். ஒரு வழியாக 3வது மலையை கடந்து வந்து எஜ்ஜிக்கு வந்தாச்சு. மலை உச்சிக்கெலாம் போல் 3வது மலை எஜ்ஜிக்கு தான். கைத்தட்டி சோனைக்கு வந்துக்கிறோம். இதுலேருந்து 4வது மலை ஸ்டார்ட் ஆகும். போவோம் அப்படியா. ஆனால் இது ரொம்ப டஃப்பாகுதுங்க. 3வது மலை ரொம்ப டஃப்பாகுது. மலையே பரவாயில்ல போகுது. அதான் அதாவது படிக்கட்டு இருந்தது, அப்படியே ஏறி வந்துட்டோம். இது பாறை ஈரமாகுதா, ரொம்ப கஷ்டமாகுது. போவோம். இன்னும் எவ்வளோ தூரம் பாறை இருக்குதுன்னு தெரில. எல்லாம் மலை 7வது மலை தான் கஷ்டம்னாங்க. அப்படிலாம் கிடையாது. அதுதான் மலை 7வது மலைலாம் இல்லை கஷ்டம். ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்குமே ஃபுல்லாக கஷ்டம்தான். வரவங்க எல்லாத்துக்குமே தயாராவாங்க. யூடியூப்பில் சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு மலை 7வது மலை மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறிக்கலாம். மற்றதெல்லாம் ஈஸியாக இருக்கும் நினச்சிலாம் வராதிங்க. இது வரைக்கும் 3வது மலை தான் வந்துக்கிறோம். இது வரைக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. கை தட்டி சுனை. அம்மா 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 தண்ணி வருதுதா. அப்படியே போகிறேன் அண்ணன். அது இல்லாமல் மேலே தான் போய் சுனகுது. எங்கள் ஒருத்தர் போய் புதுசுன்னு ஒருத்ததா. புதுசுவா மாமா. தண்ணி கொடுத்த மாமாவுக்கு நன்றி. அப்பா நல்லா இருக்குது ஜில்லுன்னு. ஜில்லுன்னு சூப்பராக இருக்குது மாமா.
1:30 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:30. 3 மலையை கடந்து வரோம். 3 மணி நேரத்தில் 3ஆவது மலையை முடிச்சிருக்கோம். இன்னும் 4 மலை இருக்குது. இதுக்கப்புறம் போனால் தான் பீமன் களி உருண்டை இதெல்லாம் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் அதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். இதுதாங்க பீமன் களி உருண்டை மலையா. எங்களை சுற்றி ஃபுல்லாக மேகம் தான் இருக்குது, சில்லுன்னு இருக்குது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்மையாக மச்சான், ஒரு விஷயம் மட்டும் உண்மையாக சொல்லிக்கிறாங்க மச்சான். போயிட்டு சிவனை தரிசிச்சுட்டு மேலே ஏறும். கஷ்டப்பட்டு ஏறி வந்தீங்கன்னா ஒருத்தான இடத்த மேலே வந்து பார்க்கலாம். மலையார்க்கு மலையம்மைக்கு ஆண்டவனுக்கு